பவி இன்டெகிரேட் ஃபார்ம் கடையர் அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மார்ச் 3. இன்றைய விற்பனை பதிவில் நாம் பார்க்குறது வந்து சோஜத் குட்டிகளுங்க. மொத்தமா பார்த்தீங்கன்னா 4 கெடா குட்டிங்க, 2 பிறவை குட்டி. மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 குட்டி சேல்ஸ்க்கு இருக்குங்க. இதில 6மே பார்த்தீங்கன்னா பக்கா குவாலிட்டிங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொன்னுமே வந்து நல்ல லென்த்து, நல்ல ஹைட்ல இருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 டூ 4 1/2 மாசத்து குட்டிங்க. பார்த்தா வந்து கேட்கலாங்க, என்ன இவ்வளோ பெரிய சைஸா இருக்கு 4 1/2 மாசங்கிறீங்கன்னு. ஆனா இது நண்பரோட ஃபார்ம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச குட்டி போட்டது தானுங்க. மினிமம் வந்து மேக்ஸிமம் சொல்லப்போனா 5 மாசத்துக்குள்ள இருக்கிற குட்டி தானுங்க எல்லாமே. நல்லா தரமா இருக்கு. வெயிட்ன்னு பார்த்தீங்கன்னா, கெடா குட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா 32 கிலோலருந்து 35 கிலோ சைஸ்க்குள்ள இருக்குதுங்க. ஃபீமேல் கிட்டன்னு பார்த்தீங்கன்னா 25 கிலோ சைஸ் வரைக்கும் 23லருந்து 25 கிலோ சைஸ்ல இருக்குதுங்க. எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியான ப்ரீடுங்க. இதில இருக்கிற 4 மேல்ல பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு மேல் மட்டும் தலச்சேரி மிக்ஸிங்கில இருக்கு. இந்த மேல் மட்டும் பார்த்தீங்கன்னா, தலச்சேரி மிக்ஸிங்கில இருக்குங்க. ஏன்னா, அதனோட தாய் ஆடு வாங்கிட்டு வந்தப்போ வந்து கிராசிங் அங்கேயே சினையாகி வந்ததுங்க. தலச்சேரி கெடாய்க்கு போட்டுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, அது 1 மட்டும் தான் தலச்சேரி மிக்ஸிங்கில வருதுங்க. மீதி 3மே பார்த்தீங்கன்னா, பியூர் சோஜத்தில் தான் இருக்கும். பாருங்க எல்லாமே நல்லா தெளிவா இருக்கு. நல்லா பக்காவான குவாலிட்டிங்க. எல்லாமே வெயிட் பார்த்தீங்கன்னா, 33 கிலோலருந்து 35 கிலோ சைஸ் வரைக்கும் கெடா குட்டியுமே. ஃபீமேல் பார்த்தீங்கன்னா, 23லருந்து 25 கிலோ சைஸ்க்குள்ளே இருக்குதுங்க. விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியுது பாருங்க. 9843197143 இந்த நம்பர் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க. இல்ல நேர்ல வந்து பார்த்துட்டு இருக்கிறனாலும் எடுத்துக்கலாங்க. இதில அனைத்து மேலுமே வந்து ப்ரீடிங்க்கு ஆகக்கூடிய மேல் தானுங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும். எல்லாமே நல்ல குவாலிட்டிங்க. எதுவுமே வந்து தலை சுத்துறதோ, இல்ல வால் சுழி அது மாரி எந்த விதமான கம்ப்ளைண்ட் இல்லைங்க. எல்லாமே சர்ச் பண்ணி பார்த்து எடுத்துருக்குறோம். பாருங்க நல்லாவே தெளிவா பார்க்கலாம். ஒவ்வொன்னையும் வந்து அதனால தான் வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் எடுத்ததுங்க. இந்த குட்டியெல்லாம் வந்து எல்லாமே எல்லா குட்டியிலுமே வந்து பக்கா குவாலிட்டிங்க. எதுவுமே வந்து குவாலிட்டி கம்மின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு குட்டியும் கொஞ்சம் தெளிவா பார்க்கலாங்க. ஏன்னா, இப்போ இப்போ கொண்டாந்து இப்ப தான் ஒரு 5 நிமிஷம் ஆச்சுங்க. 5 நிமிஷங்கிறதுனால நம்ம இடத்துல புதுசா செட் ஆகல. அதனால பார்த்தீங்கன்னா, சும்மா இங்கேயும் அங்கேயும் போயிட்டுருக்கு. அதனால வீடியோல வந்து தனித்தனியா எடுக்க முடியலைங்க. இதில இருக்கிற மேல் கிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீடிங்க்காக அழகா யூஸ் பண்ணிக்கலாங்க. நெறைய நெறைய நண்பர்கள் வந்து சோஜித் மேல் வேணும் வேணுன்ட்டு கேட்டிருந்தீங்க. இதில இருக்கிற எல்லா மேலுமே வந்து டாப் குவாலிட்டிங்க. எல்லாமே வந்து ஈவனா ஒரே சைஸ் தான் வந்திருந்தது. நம்ம நண்பர் வந்து பராமரிச்சது வந்து நல்லா பண்ணியிருக்காருங்க. நம்ம தம்பி தான் வச்சிருந்தாரு. நல்லா தெளிவா வச்சிருந்தாரு. எனக்கே பார்த்து ரொம்ப புடிச்சிருந்ததுங்க. நாங்க அதனால தான் பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அவர்ட்ட எந்த விதமான பார்கெயின் பண்ணல. சொன்ன ரேட்டுக்கு அப்படியே எடுத்தேங்க. மொத்தமா பார்த்தீங்கன்னா 6 குட்டிங்க. 6 குட்டியில ஒரே ஒரு ஃபீமேல் கிட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கொம்புங்க. மத்த எல்லாமே மொட்டை குட்டி தான். பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும். எதுக்குமே வந்து அந்த பெருமுடி அப்படிங்கிறாப்புல எதுவுமே இல்லைங்க. எல்லாமே ஷைனிங்கில தான் இருக்குது. நல்ல குவாலிட்டியில இருக்குது. விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வந்து ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இது இருக்கக்கூடிய இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா, திருப்பூர் மாவட்டத்தில முத்தூருக்கு அருகாமையில மூத்தாம்பாளையம்ங்கிற ஊர் இருக்குங்க. மேல் எல்லாமே பார்த்தீங்கன்னா, கிராசிங்கா இருக்க வந்து மினிமம் வந்து இன்னும் 3 மாசம் ஆகுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, கிராசிங் தாண்டுதுங்க. தாண்டுனாலும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஏஜ் பத்தாதுங்க. 4 டூ 4 1/2 மாதங்கிறப்போ அதுக்கு ஏஜ் பத்தாது. மினிமம் பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 3 மாசம் 3 1/2 மாச நாள் ஆனா தான் வந்து கிராசிங்க்கு ஆகுங்க. நெறைய நண்பர்கள் கிடாய தாண்டுற மாரி இருக்கிறத பாட்டு ப்ரீடிங்க்கு போய் ஆகுமான்னு கேட்கலாங்க. இப்ப கண்டிப்பா ஆகாதுங்க. இந்த 3 மாசம் வந்து மினிமம் வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து கிடாய் ப்ரீடிங்க்கு பயன்படுத்த முடியுங்க. நாங்க மேல் எல்லாமே சஜெஸ்ட் பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, மினிமம் வந்து 1 இயர்க்கு அப்புறம் வந்து ப்ரீடிங் விடுறப்ப தான் வந்து சைஸ் நல்லா வருங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. ரொம்ப நன்றிங்க.